அம்மா, ஒரு ஹாப்பி நியூஸ்மா. எனக்கு நிஃப்ல வேலை கிடைச்சிருச்சு. ஆனா சென்னையில. நாங்க சொன்னதை கேட்காம அப்ளிகேஷன் போட்டேன். இப்போ வேலை சென்னையிலங்கற. அம்மா ப்ளீஸ்மா, என் கல்யாணம் வரைக்கும். அப்புறம் நீயும் அப்பாவும் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்ன மாதிரியே ஒரு பொறுப்பான குடும்பஸ்திரி ஆயிடுவேன். ப்ராமிஸ். ஏண்டி, நீ படிச்சு வேலைக்கு போய் எந்த குடும்பத்தை காப்பாத்த போற? எல்லாம் உன் குடும்பத்தை தான். இங்க பாரு, நீயாச்சும் உங்க அப்பாவாச்சு. இந்த புடி, நான் போய் வெந்நீர் வாங்கிட்டு வரேன். ஹலோ, விஜயலட்சுமி இருக்காங்களா? ஆமா, விஜி தான் பேசுறேன். நான் வாசு பேசுறேன். வாசு? எந்த வாசு? ஏய், கேக்குறல? உன் ஹஸ்பண்ட் வாசு. ஓ, நீங்களா சார்? உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நன்றி சொல்றதா இருந்தா போன்லயே சொல்லிடலாம். தேங்க்ஸ் சொல்றதுக்கு இல்ல, உன்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. என்னது? போலீஸ்ல கம்ப்ளைண்டா? ஒழுங்கா ரோட்ல போயிட்டு இருந்தேன், என்ன சேஸ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு. அப்புறம் ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டு டாக்டர் கிட்ட மிஸ்யூஸ் பண்ணதுக்கு. என்ன ஹாஸ்பிடல் பில் 18,000 ரூபாய் ஆயிருக்கு. நீ 3,000 தான் கட்டிருக்க. பேலன்ஸ் யார் உங்க அப்பனா வந்து கட்டுவான்? மரியாதையா 15,000 ரூபாய் எடுத்துட்டு வா, இல்ல போலீஸ்க்கு போயிடுவேன். ஏய், எங்க அப்பா எதுக்கு கட்டணும்? உங்க அப்பா சொட்டத்தலையன் ஸ்டேடியம் இருக்கான் பாரு, அவனை கட்ட சொல்லு. டேய், மரியாதையா பேசுடா. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? ரோட்லயே உன்னை விட்டுட்டு வந்திருந்தனா இந்நேரத்துக்கு சங்கு ஊதிர்ப்பானுங்க. லுக், திஸ் இஸ் டூ மச். ஏய், என்னடி டூ மச்? காப்பாத்னா போலீஸ் 15,000மா? உன் குடும்ப தொழில் என்ன கொள்ளையடிக்கிறதா? உங்க அப்பா என்ன வழிப்பறி பண்ண சொன்னானா? டேய், என் குடும்பத்தை பத்தியோ என் அப்பாவை பத்தியோ ஏதாவது பேசுன? பேஸ்னா என்னடி பண்ணுவ? நாடு இருக்கிற நிலைமையில பிரதமர் ஜனாதிபதியா பிரம்மச்சரியா இருக்காங்க. பேர குழந்தைங்க தாத்தான்னு கூப்பிடுற வயசுல அப்பான்னு கூப்பிட ஒன்ன பெற்றிருக்க. ஏய் பொறுக்கி, அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது. முண்டோ, அவர் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர்டா. சுத்தம். உலகத்துல அதிக ஓபி அடிக்கிற வேலை அதான். நீ படிச்சிருந்தா தானே உனக்கு தெரியும். உங்க அப்பா மாதிரி ஆள் வாத்தியாரா வந்தா எங்க படிக்கிறது? உன்னையே இப்படி வளர்த்திருக்கான், பசங்களுக்கு என்ன பாடம் நடத்திருக்க போறான்? மறைக்காம உண்மையை சொல்லு. உங்க அப்பங்கிட்ட படிச்சவன் எவனுமே உருப்பிட்டு இருக்க மாட்டானே. திருச்சியில எல்லாம் ரவுடியா தானே சுத்திட்டு இருக்கணும். ஏய் ஏய், அவன் டியூஷன் வச்சு கொள்ளையடிப்பான், நீ 2 வீலர்ல வந்து கொள்ளையடிக்கிறியா? see you're crossing your limit. ஏ, என்னடி லிமிட் கிராஸ்னு? அந்த ஃபிகர் தானே? எந்த ஃபிகர்? ஹலோ, ஏய் தேர்ட் கிளாஸ் பேசுடா. அந்த ஆக்சிடென்ட் பார்ட்டி இல்ல, இது வேற ஃப்ரெண்டுங்கற. அப்புறம் போடி வாடின்னு ஏதோ கேட்டுச்சு. ஆமா, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிதானே கூப்பிடுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? யாரா அது? பயந்துட்டியா? சொன்னா உனக்கு தெரியாது. சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ, அலையறானே, சுத்தி விட்டுற வேண்டியதான். இந்த ஃபிகர் தான். டேய், இந்த ஃபிகரா? ஆஹா, இது மும்பை ஃபிகர் ஆச்சே. ஐயோ, எஸ்டிடி பில் எகிற போகுது. அப்பாக்கு தெரிஞ்சு நீ மாட்டல. ஏய், நான் பேசினதானே எஸ்டிடி பில் ஏறும். பின்ன அவதான் எனக்கு ஃபோன் பண்ணா. அவ ஒன்ன போன்ல கூப்பிட்டு பேசினாளா? டேய், நான் ஒரு தடவை போன்ல பேசிக்கிறேன்டா, ப்ளீஸ் டா. டேய் ப்ளீஸ் டா, நான் ஃபிகர் கிட்ட பேசினதே இல்லடா. குர்ரா, டேய் குர்ரா. வேணா, அப்பா உன்னை ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்காரு, வம்பல மாட்டிக்காத. டேய், அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன். குர்ரா, டேய் ப்ளீஸ் குர்ரா. உன் தலையெழுத்து. ஹலோ, என்ன திட்டல? உன்னை இன்னைக்கு ஒரு பிச்சைக்கார செருப்பால அடிப்பான், பேதி புடுங்கும். நீ பாத்ரூம்ல இன்னைக்கு வழுக்கி விழ போறடா. ஒரு வெரி நாய் உன்னை இன்னைக்கு கடிச்சு கொதறாம விடாது. இது பாருடா, உன் ஃபேமிலி உருப்படாம போய்டும். உங்க அப்பா பைத்தியம் பிடிச்சு அல்லாட போறாரு. நீ நடு ரோட்ல நிக்க போற. இன்னைக்கே நீ ஒரு குப்பை லாரில அடிபட்டு சாக போறடா. ஹலோ, டேய் கேக்குறியா இல்லையா? அப்படியே தப்பிச்சிட்டேன்னு வெச்சுக்கோ, உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஜெயில்ல தள்ளாம விட மாட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் கிடையாதா உனக்கு? இவனுக்கு போய் அண்ணனா பிறந்த பார், அம்மா, எனக்கு போய் தம்பியா பிறந்து தொலைச்சான் பார்.